காத்தாடி தோப்புக்குள்ளே அப்புறமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ளே சத்தாடி மார்களோடு விளாத்திட போனேன். கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புள்ளிக்க ரோட்டு மேலே நின்னாலே. கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே. பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானா. பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியான. இஷ்டப்பட்ட வாரேன் என்றா இல்லாவிட்ட போறேன் என்றா. அப்புறமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள சத்தாடி மார்களோடு விளாத்திட போனேன். கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ பப்புள்ளிக்க ரோட்டு மேலே நின்னாலே. பிஞ்சல வளர்த்த சின்ன பையல்களை சும்மா இருங்கப்பா. பெரிய மனித பேச்சுக்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்சல பசங்க சின்ன பசங்களை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷ பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்சல வளர்த்த சின்ன பையல்களை சின்ன பையல்களை சின்ன பையல்களை பிஞ்சல வளர்த்த சின்ன பையல்களை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா. அம்மா தாயே பழைய கஞ்சி இருந்தா ஒட்டுங்க. மம்மி மகள பழைய புருஷன் இருந்தாலும் வண்டியில தூக்கி போடுங்க. அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுற கேளுங்கம்மா. குத்து முடிய வர வாய்களையே கட்டி போடுங்கம்மா. முடிய வர வாய்களை கட்டி போடுங்கம்மா. தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தூங்கும் போது குரத்தை விடாதே. குத்து முடிஞ்சவனே நல்லாலேன்னு புறணி வச்சாதே. பிஞ்சல வளர்த்த சின்ன பையல்களை சின்ன பையல்களை பிஞ்சல வளர்த்த சின்ன பையல்களை சும்மா இருங்கப்பா. செக்ஸ் வீடியோ எதுவும் நீங்க பார்க்க வேணாம்ப்பா. நம்ம என்ன வாடுறோம்னு எவனுக்கு புரியக்கூடாது. இல்லாட்ட இன்னும் 10 வருஷம் தள்ள முடியாது. உண்மையிலேயே இந்த வல்லந்த காலனிக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த கிராமத்தார்கள் மற்றும் என் தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. பொம்பளை ஆளுகள்லாம் காசு இல்லாட்டாலும் கவலைப்படாதியா தாய். சொர வரலைன்னா லேசாக எண்ணெயை போட்டுக்க. மூக்குத்தி சொர அந்த தோடு பழைய கொலுசுலாம் ஆகாது, சாமிக்கு ஆகாது. எல்லாத்தையும் கழட்டி கொண்டு வந்து பெட்டிக்காரன்ட்ட கொடு. போய் அருப்பு கொட்டையில் புதுப்பிச்சு தரேன். ரேசரிசி உப்பு பழைய மிளகா எல்லாம் கொண்டு வாங்கத்தான். அதுக்கு தான் இந்த ஆள் கொண்டு வந்திருக்கேன் பாரு. அது என்னுடைய அவிய டேங்க் மைசெட்டு. உண்மையிலேயே வல்லந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த மக்கள் இருந்தாலும் இந்த மைசெட்டு இங்கே பெருமை சேர்க்குது பாரு. சூப்பர்யா. வல்லந்த கமலேஷ் ஆடியோஸ் வல்லந்த காலனி சூப்பர் சூப்பர். ஏன்னா அதில் ஆப்ரேட் பண்ணுற ஆள் எங்கள் அண்ணன் வந்திருக்கு மண்டல மாணிக்கத்திலேருந்து. அது சொல்லே தேவையில்லை. அது வந்தாலே எனக்கு அப்படியே உசுரே வரும். சில ஊர்களில் சம்மந்தம் இல்லாமல் திரும்பி பழகிறேன். எக்கோ வைனா அன்னைக்கு ஒரு ஆள் விழுந்துட்டேன். என் குடும்பத்துக்கே எக்கோ ஆகாதுட்டேன். அவனை நோத்தங்கம்மன் வந்தா தானடா எக்கோன்றேன். ஹலோ பாட்டு பாடிக்கோ. எக்கோ இருக்கா கொஞ்சம் எங்கள் ஏற்றி. நீ எதுக்கு பயப்படுற? அது வேற ஆள் தொண்டிக்கு அங்கிட்டு. இதை கேட்டுக்கிட்ட என்னை போன் அடிச்சு நோத்தங்கம்மன் வைவாங்க. எவ்வளோனையும் சொல்லக்கூடாது. என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. 10 பைசா தர மாட்டாங்க, கை தட்டுவாங்க. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு சிறப்பான கிராமமா, இன்னைக்கு சிறப்பான கிராமமா. வெட்டிக்காரனுக்கு முட்டை மொட்டை நாக்கு. சிறப்பான கிராமம் சிறப்பான கிராமம். என்ன வர்ற ஒழுக்கம் விழுப்பம். கொடையை கொஞ்சம் தள்ளி பிடி. ஆமா வெயில் அடிக்காம. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இங்க மைதா மாவு திங்கிறேன். நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. பக்கத்தூர்ல இளைஞர் வந்து கூடிருச்சு என் அண்ணானே, பக்கத்து ஊர்ல இளைஞர் வந்து கூடிருச்சு என் அண்ணானே.
நம்ம கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருக்கணும் நானே நம்ம கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பியா இருக்கணும் நானே ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நம்மளெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாலே நாடகத்தை பார்த்தோம் கண்ணுக்கு கண்ணாக மலைக்கு மகாலிங்கம் மலைக்கு மகாலிங்கம் அட மலைக்கு நல்ல மகாலிங்கம் அடமலைக்கு நல்ல மகாலிங்கம் வரலடா அது கோழி சீக்கா கத்தாது மாமதுரை சொக்கலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் திருச்சுழில டீ கடை வச்சிருக்கேன் பெரிய தமைய ராமலிங்கம் போன வாரம் ஓடி போயிட்டேன் ஜெருவலிங்கம் யாரோடனே எங்க அண்ணன் வேலை மயிராத பாட்டு நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு 3 ஏக்கர் நாத்தாங்க ஊரா நட்டு எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் நட்டு கொலை கேஸ்ல உள்ள போறேன் வயசான காலத்துல கட்டி பிடிச்சி கொல்ல பாக்குறேன் இல்லனே அவவார பொழுசாய 100 நாள் வேலை பார்த்து வேதனைப்பட்டு அவவாரா புழுசா 100 நாள் வேதனை பட்டு ஆமா ரைம் சொல்ற 100 நாள் எஸ் சார் 16 என்ன இவ்வளவுதான் பாட்டு சரி விடு என்ன வேணா பொழைச்சுக்க வீட்டுல சும்மா கோமணத்தை கட்டி கிடந்த கிளட்டு போய இன்னைக்கு வினையெழுத்து போட்டு கோட்டுக்கு போயிட்டானே இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே வயல ஊரம் பாக்குறேன் என்ன பண்றாங்கன்னே தெரியலையே இவன் கொத்தான்ட்டு அவன் கொம்பான் கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அது வந்து கூடிருச்சா நன்னானே அது வந்து கூடிருச்சா நன்னானே இந்த அடர்ந்த கூட்டத்தில நடனானே இந்த அடர்ந்த கூட்டத்தில நடனானே எல்லோ எல்லோ எல்லமா எல்லோ 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 எல்லமா எல்லோ பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பந்த பாசம் தோண்டிடுவோம் பாடி மகிழ்ந்துடுவோம் பந்த பாசம் தேடிடுவோம் பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பந்த பாசம் தோண்டிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா இந்த ஓடரந்த கூட்டத்தில எழலமாமா வல்லந்த கலனி ஓடரந்த கூட்டத்தில எழலமாமா ஓடு எல்லோ எல்லோ எல்லமா எல்லோ 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 எல்லமா எல்லோ ஒரு ரெண்டு ரச்சையா உள்ள தாய் உள்ளையா வல்லந்த கலனி ஒற்றுமையாகிருச்சு உள்ள ஒற்றுமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒரு ரெண்டு ரச்சு ஒற்றுமையாகிருச்சு உள்ள ஒற்றுமையாகிருச்சு நாடு திரண்டு ரச்சு மாமா ஓடு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டு ரச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா வள்ளிக்கு என்னமோ திருமணமா இந்த வள்ளி திருமண நாடகம் விட்ட வேற நாடகமே தெரியாதடா நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா எல்லோ எல்லோ எல்லமா எல்லோ 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 எல்லமா எல்லோ பொழுது விடஞ்சிரச்சு நொண்டி சாமிக்கு பூசபட்டிய தூக்கியாச்சு நொண்டி சாமி பொழுது விடிஞ்சிருச்சு
பொழுது விடிஞ்சிருச்சு வல்லந்த நொண்டி சாமிக்கு பூஜை பட்டி தூக்கியாச்சு நம்ம பூசைய பட்டிய தூக்கியாச்சு ஒத்தக்கால சப்பாண்டி அவன் தானே ஒத்தக்கால சப்பானி உனக்கு ஒரு கால நொண்டியடா என் கேட்ட வரம் தரக்கூடிய வல்லந்த மண்ணு தெய்வம் வீரம் குறையலடோ மழை நல்ல மதிய நேரம் நாங்க சமய கருப்பு அலுயர விச்சருவா என் சமய கருப்பு உனக்கு அசையாது போம்புடியருவாய் மழை நல்ல மதிய நேரம் சமய கருப்புக்கு என் பூசாரி அருவா தூக்கி ஆடுங்காலம் அருவா தூக்கி ஆடுங்காலோ சமயகற்போ வெள்ள நல்ல குதிரை ஏறி விச்சருவாதான் நடத்து நம்ம விச்சருவாதான் நடத்து வெள்ள வெள்ள குதிரை ஏறி விச்சருவா தானடிச்சு புல விச்சருவா தானடிச்சு புறப்பட்டு மாறாண்டா ஐயனாரு புறப்பட்டு மாறா வெள்ள குதிரை பறக்குதிரை வல்லந்தையில என் பொல்லாத ஐயனாரே வணங்கி வெள்ள நல்ல குதிரை ஏறி சட்டையத்தை கையில் எடுத்தான் எனக்கு ஆட்டையத்தாட கையில் எடுத்த ஐயனாரு அக்கினி சட்டி விளையாடுது மல்லந்த காலனியில ஏ பொல்லாத பெண் தெய்வம் காளியாத்தா காளியம்மா அக்கினி சட்டியில விளையாடுது மல்லந்த காலனி காளியாத்தா கெட்டவரம் தந்துருவாய சாமி கெட்டவரம் தந்துருவாய சாமி அவ நம்ம குல சாமி டே அம்மோ எல்லோ எலெலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலெலோ எலேலம்மா எலேலோ புல்லாங்குழலோடு கண்ணை காட்சி கொடுக்காரோடு புல்லாங்குழலோடு கண்ணை காட்சி கொடுப்பார்களோடு புல்லாங்குழலோடு கண்ணை காட்சி கொடுப்பார் அருளோடு வல்லந்த மக்களை தாங்காக்குறாரு கண்ணே நாண்ட மக்களை தான் காக்கிறாரு ஊருக்கு உடவர் அம்மா அம்மா பொட்டால உனக்கு படுக்குது என் சொன்ன கருப்பு எந்திரிச்சு வா 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 சொன்ன கருப்பையா உங்கிருவ சொன்ன கருப்பையா உங்கிருவ மேல குலம் முனியாண்டி உனக்கு படத்த முள்ளு படுக்க மேல குலம் முனியாண்டி உனக்கு வெட்ட வெளி பொட்டல் நான் இருக்க காத்தவராயான் சாமி அவன் கண்ணுல பார்ப்பேன் இள மக்களை என் காத்தவராயான் வணங்கி உச்ச மகா காளியம்மா காட்டு கருப்பு தான் புறப்பட்டான் காட்டு கருப்பும் தான் புறப்பட்டான் இந்த வல்லந்த மக்களை எல்லா தெய்வமும் நோய் நொடி இல்லாம காத்து வந்திருக்க அனைவரும் நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும் என் ஜாமி ஹலோ நன்றி 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 பொம்பளையாலாம் கை தட்டுங்க இல்லை வீட்டுக்கு போங்க கை தட்டுங்க மேடம் ஒரு டிசிப்ளின் வேணாமா பேரன்பு கொண்டு ஐயா என்னடா பண்ணுறாங்க பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச தமிழர்களே வெகு தூரத்துலேருந்து இந்த கத்திரியாம்பார் தொண்டை கத்த முடியாமல் கத்துவேன் அவன் அடிக்கடி அன்னதானத்துக்கு போகிறவன் அவங்க தான் கத்தி கத்தி கடைசியில் பந்தியில் கேட்பாங்க ரசம் வேணுமா ரசம் வேணுமா அவன் ஒரு மசுறு வேணாம் நீ போ தொண்டை கட்டிக்கிறான் வெகு தொலைவிலிருந்து டூலர் பைக்கை எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு 100 ரூபா பெட்ரோல் போட்டு சரி நமக்கு உள்ளே பெட்ரோல் போடணும்னு 200 ரூபா செலவழித்து சைடிஷ் 50 கப்பு 10 ஊறுகாய் 5
பூரா நினைக்காம வரமாட்டேன், நினைக்கவே மாட்டேன். ஒரு தேட்டருக்கு போனால் உனக்கு 1000 ரூபா செலவாகும். ஒரு நாடகம் பார்க்க வந்தால் ஒரு இளைஞருக்கோ வருவர்களுக்கோ 500 ரூபா செலவாகும். அந்த காசை கூட பொருட்படுத்தாமல், காசு முக்கியமில்லை, கலையை சார்ந்த நடிகர்களும் நம்ம மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று வந்திருக்கின்ற இளைஞர் பட்டாளங்களே, 8 மணிக்கெல்லாம் பாய விரிச்சேன். இந்த சக்காலத்தி சோத்தில் தண்ணி ஊற்றிட்டு வந்து இவன் பொசுக்குன்னு உட்காந்துக்கிட்டாலே, அவளை எழுப்ப சொன்னால் நாளை பின்ன தாலிக்க என்ன கொடுக்க மாட்டாளுகளே என்று சொல்லி, அதே தான் அந்த அக்கா சொல்லுதுவார், அதே தான் விரிச்சது ஒரு ஒம்பளையாக இருக்கும், உட்கார்றது 7 ஒம்பளை. ஆனால் நகல மாட்டாளுகளே, உனக்கு அப்படியே எரியுமே. நீ உன்னை ஊரை விட்டு காலி பண்ணணும். பொம்பளையெல்லாம் பேசாதியா தாய், ஏன்னா எல்லாமே தாய் இல்லையே. இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா சிரிப்பில் தான் இருக்கு. என் தாய்மார்களுக்கு பூரா நன்றி வணக்கம். ஒளி அமைத்து கொண்டிருக்கும் கமலேஷ் ஒளி உரிமையாளருக்கும் பணிபுரியக்கூடிய அந்த அன்பு உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. உள்ள ஒரு தம்பி பல்பு போட வந்தேன், வந்துட்டு அவன் நகலவே இல்லை. சேப்பிரியாவை பார்த்துக்கிட்டேன் டான்ஸை, அவன் ஆள் முழுக்களுக்குன்னு இருப்பான். பல்பை அப்படி ஒரு மாட்டுறேன், வெளிச்சம் வருதா, அது வருது போங்க, இல்லை இன்னும் டிம்மா இருக்கு, போகவே மாட்டேன். இவனாவது பரவாயில்ல, சில ஊரில் மைச்சட்டுக்காரே மண்டி கொடுக்குறேன் உள்ளே. அண்ணே வெளியே போனேன், இருக்கட்டும்ண்ணே வேலை ஓவர் ஏறி சாரத்துலாம் வெளியே ஓடா, கொஞ்ச நேரம் கால் கடுக்குதுண்ணே. பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு நான் டீ கேட்குறேன். ஊரில் பெரிய ஆள் வந்தார், இங்கே இல்லை மேடையில், நான் பரல கஷ்டத்தை சொல்கிறேன். டீ அப்படின்ட்டேன். என்ன கேர் டீயா, என்ன பிடுங்கினேன்ட்டேன். என்ன சொல்கிற மொத்தங்கம்மா, என்ன பிடுங்கணும் உனக்கு டீ அப்படின்னு. டான்ஸு கேட்குது. ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, தலை வலிக்குது, ஒரு டீ. அந்த ஆள் பூஸ்ட் பேத்தி பிறந்ததுக்கு வாங்கின பூஸ்ட் கிடக்கு, ஆத்திட்டு வரவா பூஸ்ட். ஓகே வெறும் வயிற்றுல குட்டே பிஸ்கட் பாக்கெட்டு வரிக்கி கிடக்கு, அள்ளிட்டு வரவா. போய் பார்க்குறேன், அரசர் சாமியை முதல்ல அள்ளிட்டு வந்துட்டேன். நமக்கு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதில் என்னென்ன, பெண்கள் நாட்டினுடைய கண்கள், அது இல்லைன்னு நம்ம கிடையாது. ஆம்பளை 1008 சேட்டை பண்ணிட்டு நம்ம சுற்றி தெரியுவான். வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் நம்மளையும் பாதுகாத்து சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா என் தாய்மார்கள் தான். இதில் பொண்டாடிட்டு அடி வாங்கினேன் பூரா என்னை மறப்பேன். அன்றைக்கி தண்ணியை போட்டு வந்தேன், அவன் உலக்கிட்டு அடிக்க வர்றேன், இவன் உணர்ச்சியாக சொல்கிறான்னு. உனக்கு 100 ரூபா கொடுக்கலாம்னு இருந்தேன், போடா மயிறு மைன்னு உள்ளே வச்சு எங்கிட்ட இதில் சிரிக்க வைக்கிறான். பொம்பளை ஆளுகள்லாம் நீங்கள் உடனே ஈன்னு கைதட்டியில் என்ன, ஆம்பளை இல்லாமல் நீ பெரிய சேச்சிப்பு ஓட்டிடுவ, சேச்சிப்பு ஓட்டி நீ பவர்ட்டில் ஓட்டிடுவியோ, பவர்ட்டிலாம் பிடிச்சிக்கிட்டே போனேன்னா உன் சேலை சிக்கிரும், பவர்ட்டில் அங்கே போயிடும், நீ இங்கே செவதியில் வத்துன்னு விழுந்து இப்படி கிடப்ப. ஆம்பளை அந்த கிளவி அங்கிட்ட அடைச்சி வெட்டுறா. என்ன சிரிக்கிற, தாத்தாவை க்ளோஸ் பண்ண பார்க்குறியோ, இங்கே வரு, என்ன இப்படி சிரிக்கிற தாய், இங்கே வந்து இங்கே வந்து படுத்துட்டு சரி வா, கொசுவத்தி பொருதி விடுறேன். 5 பேர் கண்ணை மூடி சிரிக்குது. பழைய தாத்தா நினப்பு வந்துருச்சு. ஏத்தா அப்பெல்லாம் காதல் எப்படி பண்ணுவேன், நீ ஒரு பக்கம் விறகு வெட்டிக்கிட்டு இருப்ப, ஐயா ஒரு பக்கம் விறகு வெட்டியிருப்பேன். விறகை சாய்க்கும் போது ஐயா ஒன்னே சாய்ச்சிருப்பார். அதே இப்போ இங்கே ஒரு ஓன்றேன். இப்போ எல்லாம் பிள்ளைகளை, இவங்க பிள்ளைய பார்க்குறது நம்ம பயலுக தேங்கவே புள்ள பண்ணிடுவேன். எந்த பிள்ளைக்கு நீங்கள் பாதுகாப்பாக தேவையில்லை. இவங்களாம் செக்யூரிட்டி மாதிரி காலேஜ் வாசல் அப்படி நின்றுக்கிட்டு அந்த பிள்ளைய வீடு வரைக்கும் வந்து சேர்த்துட்டு போவேன். சம்பளம் கிடையாது, இந்த அவன் அந்த பழக்கம் இருக்கேன், அவன் கண்டுபிடிச்சிருவேன். அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது பெரும்பாலும் பெண்கள் வந்து இப்படித்தான், பிள்ளைகளை பார்க்கும்போது நீர் கசிவு ஏற்பட்டும் போயிடுவேன். சொல்லி முடிஞ்சு, எப்பா இங்கே இருக்காதப்பா மருகம்மா வந்துடும், அவன் தள்ளிடு. ஆம்பளை தான்ப்பா 5 நிமிஷம் உட்கார மாட்டேன், இப்படி உட்காந்துருப்பேன், இப்படின்டுவேன், அப்படி குத்துக்கால வச்சுருப்பேன். ஆனால் பெண்கள் உட்காந்த இடத்த விட்டே நகல மாட்டாங்க. ஏன், அங்கே ஒட்டி பொம்பளை உட்காந்துருக்குங்க. இவ வேற இதில் எங்கள் ஊரில் கயிறு இழுக்கிற போட்டி வச்சாங்க. இங்கிட்டு நின்றது பூரா மருதமணி மாதிரி பொம்பளைய 10 பேர், அங்கிட்டு நின்ற பொம்பளைய பூரா 1/2 டன்னு 1 டன்னு விக்குன்னு இழுத்துச்சுக்க, இழுத்த முண்டையை விட்டுருச்சு. பக்கத்தில் கம்மாக்கரை
மட்டம் மட்டம்னு சாஞ்சி. இதில் இப்போ ஒரு போட்டி வச்சுருக்காங்க, புருஷன் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடணும். ஒல்லியா இருக்கவே இந்த துக்குன்னு ஓடுறேன். குண்டான பொண்டாட்டியை கட்டினவன் அவன் பழனி மலைக்கு இருமுடி சமந்தது மாதிரி அவன் செமக்கும் போது தோளில் வச்சுக்கிட்டு செமக்கும் போதே ஒருத்தன் சொன்னேன், குச குச போட்டு தெளிச்சாரி முண்டை. இப்போ ஏன் அப்படி சிரிக்கிறிய? சிரிங்கத்தா, நீங்கள் சிரித்து நல்லா இருக்கணும். ஏன்னா பூரா உண்மையிலே சிரிப்பு வருதா இல்லை நக்கல் பண்ணுறீங்களா? சிரிக்கணும், வாய் வலிக்கணும் தம்பி. ஏன்னா உங்களை அத்தனை பேத்துக்குமே கவலை இருக்கு. கவலை இல்லாத மனிதனே கிடையாது. பருத்தி வீரன் படம் பார்ப்பான் போடாவேன். ஆமாம் ஆமோ, ஊரோரம் புளிய மரம் ஒளிப்பி விட்டா ஜலஜலங்க. நாம் பிறந்த மதுரையில் ஆளு காலு நாட்டாமையா. கூடணுமே கூடணுமே ஓட்டு வண்டி கால போல மாட்டுனமே நாரப்பைய கை மேல நாடரஞ்சாலையெல்லாம் நீங்க எங்க ஜோடி. உங்களை கட்டிக்கவா வச்சுக்கவா சொல்லி கத்தரை வைக்க போட்ட சின்ன பைங்களி. உங்களை கோட்டருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி. உங்களை கோட்டருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி. அப்படியே ஆளு இல்லாத காட்டுக்குள்ள அப்படி ரவுஸ் பண்ணும் சின்ன தம்பி. நாங்க நைட்டெல்லாம் ஆட்டம் போட்டு எங்களுக்கு காலு கொஞ்சம் நோகுதடா. அட காலு கொஞ்சம் நோகுதடா. நெத்தியிலே அமோ நெத்தியில போட்டு வச்சு நெய் வரன ஜலகட்டி. நெத்தியில போட்டு வச்சு நெய் வரலாம் ஜலகட்டி. மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில மனசு வரத்து போற காரணம் எனக்கு தெரியல. நீ மனசு வரத்து போற காரணம் எனக்கு தெரியல. அடி அண்ணே மயூரத்தை ஆதாரமா கொண்ட புள்ளிமான போல உள்ள ஓட வழியில புள்ளிமான போல துள்ளி ஓட வழியில உங்களை புரிஞ்சுக்கிட்டா மனசு சும்மா இருக்க முடியல. உங்களை புரிஞ்சுக்கிட்டா மனசு சும்மா இருக்க முடியல. அவ்வளவுதான் தம்பிய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். பாட்டில் என்ன நட வேணாம்ட்டாங்களா? எனக்கு பக்குன்னே இருக்கு. காவல்துறை வந்திருக்காங்களா? மருதமணி கணேஷ் பயில ஓட்டுறேன். மதிப்பிற்குரிய மண்டல மணிக்கம் சரகம் காவல்துறை